அமீர் சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த படம் வந்து ஒரு ஜெம்மான ஒரு படம் பருத்தி வீரன். ஸோ அமீர் சார் அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்து மீட் பண்ண அனுபவம் ஏதாவது இருக்கா? அங்கங்கே ஏதாவது ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறது அப்போல்லாம் வந்து டேய் சூப்பரா நல்லா பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு இவ்வளோ இது இருந்திருக்கேன், டேலண்ட் இருந்திருக்காடா, உனக்கு இவ்வளோ அறிவு இருக்காடா அப்படின்லாம் சொல்லுவார். கேரக்டர்னு பார்த்தா எல்லா கேரக்டருமே பிடிச்ச கேரக்டர் தான். பிடிச்சி செஞ்சால் தானே அது வந்து அது ரிசல்ட் இது வரும். எல்லா கேரக்டரும் என்னென்னா நம்ம கொஞ்சம் கேரக்டராக வாழ்ந்துருக்கோம், அதில் அடாப்ட் பண்ணி வாழ்ந்துருக்கோம் அப்படின்னா வந்து போலீஸ் கேரக்டர். அந்த போலீஸ் அப்புறம் உங்களோட பேரை கூகுளில் போட்டாலே வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ அங்கங்கே ஸ்க்ரோலில் அடிப்பட்டதுன்னு அஜித் சாரோட ஒரு ஃபோட்டோ ஒன்று. ரைட்டு. இல்லை குழந்தையோட தலை பெருசாக இருக்குது, ஸோ ஆப்ரேஷன் பண்ணார். இப்போது தலை அஜித்னு பேர் போடுறேன் சார். ஆடியோ லான்ச் நடந்தது சமீபத்தில். நடக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு நெகிழ்வான ஒரு விஷயம்னு சொல்லலாம். பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து உங்களை பற்றி பேசியிருந்தாங்க. கல்கி உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, உனக்கு சொல்கிறேன்னா ஆல் த பெஸ்ட். ஏன்னா காமெடி பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம், இது ரெட் கார்பெட். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரை திரைப்படங்களில் பார்த்து ரசித்து சிரிக்காத நபர்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி ஆக்டர் கல்கி அண்ணன் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க பார்க்கலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இந்த டைமில் உங்களை வந்து சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொம்பு சிவி அப்படின்ற ஒரு படத்தில் ரொம்ப அற்புதமான ரோல் வந்து உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியும், 100% தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து உங்களோட வாழ்க்கை வரலாறு இதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஒரு கேள்வினா, நீங்கள் பர்டிகுலராக உங்கள் கேரக்டரைசேஷன் இருக்குல்ல எல்லா படங்கள்லையும் சரி, அது ஒரு யூனிக்காகவே தனித்துவமான ஒரு கேரக்டராக வந்து உங்களுக்குன்னு அமையுதா, இல்லை நீங்களே அமைச்சிக்கிறீங்களான்னு? ஏன்னா எல்லாமே நெல்சன் மண்டேலால பேர் சொல்கிற ஒரு கேரக்டராக இருக்கும், A1ல அது வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், மகாராஜாவில் அது தனியாக ஒரு ட்ராக் நீங்கள் தான் பண்ணுவீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எப்படின்னு அமையுது எல்லாமே? அது எப்படி அமையுதுன்னு தெரியல. அந்த டைரக்டர் கூப்பிட்றது தான் நமக்கு இந்த ரோல் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கூப்பிட்றது தான். சரி, அது ஏதோ கடவுளாக பார்த்து நமக்கு அந்த மாதிரி கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது எல்லாமே மீம் டெம்ப்ளேட்டு. ஆமாம், இந்த வாழைப்பழத்தில் குத்திட்டு ஓடுறது சேஸ் வந்து அது நிறைய மீம்ஸ் வரும். அது மாதிரி மண்டேலாம் வந்து இந்த வேணான்னு சொல்கிறது, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது, அதுவும் மீம்ஸ். இல்லை மகாராஜாவும் ஆமாம், கரெக்டு தான். நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கும் ரொம்ப எப்படின்னா உங்க கேரக்டர் செதுக்குனா மாதிரியே இருக்குண்ணே. அதுக்கு நீங்க தான் சரிப்பட்டு வருவீங்க அப்படின்ற மாதிரியே இருக்கு எல்லா படத்துலயும். ஸோ நீங்க இந்த திரையுலகுக்குள்ள வந்த பயணம் எங்க இருந்து நான் ஆரம்பிச்சது? நான் ஃபஸ்ட்டு வந்து அதான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது சினிமாவில் வரணும்னு ஆசை. அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நடிக்க ஆசையில் தான் வந்தேன். இது அப்புறம் நான் நிறைய ட்ரை பண்ணோம்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதாவது ஒரு இதில் போயிடணும், அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டைரக்டர் அமீர் இருக்கார்ல பருத்தி வீரன், அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக போய் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் நித்திலன் டைரக்டர் இருக்கார்ல, அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு என்னை குரங்கு பொம்மையில் அறிமுகப்படுத்தினார். ஓகே, அப்படியே இதாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண அப்புறம் பருத்தி வீரன். பருத்தி வீரனில் ஏடியாக ஒர்க் பண்ணி இந்த மாதிரி பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அமீர் சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த படம் வந்து ஒரு ஜெம்மான ஒரு படம் பருத்தி வீரன். ஸோ அமீர் சார் அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்து மீட் பண்ண அனுபவம் ஏதாவது இருக்கா? இப்போ என்ன சொல்கிறாரு ஸோ உங்களை பார்க்கும் போது? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ரெகக்னைஸ் ஃபேஸாக இருக்கீங்க. ஏடினா அந்த படங்கள் குழுவினர்களுக்கு மட்டும்தான் தெரிவிங்க, இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர் ஆகிட்டீங்க. இப்போ சந்தித்து பேசுவதற்கான நேரம் கிடைத்ததானே? கண்டிப்பாக. நான் அவர் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன், நான் இப்போ அது ஃப்ரீயாக இருக்கும்போது பார்ப்பேன். அங்கங்கே ஏதாவது ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறது அப்போல்லாம் வந்து டேய் சூப்பரா நல்லா பண்ணிகிட்ருக்கேன், உனக்குலாம் இவ்வளோ இது இருந்திருக்கேன், டேலண்ட் இருந்திருக்காடா, உனக்கு இவ்வளோ அறிவு இருக்காடா அப்படின்லாம் சொல்லுவார். கலைப்பார். ஆமாம், சந்தோஷமாக பேசுவாங்க, எங்கே கண்டாலும் பேசுவார். ஓகே. ஆமாம். நான் ஒரு நாள் வந்து ஒரு வட்டம் வந்து நான் நடந்து போயிட்டு இருந்தேன், டிராஃபிக்கில் பார்த்து
டேய் அப்படின்னு ஒரு சவுண்டு. நான் திரும்பி பார்த்தா அந்த காருக்குள்ள அமீர் சார் இருந்தாங்க. ஓகே. இங்கே வா, இங்கே என்ன சுற்றிட்டு இருக்க அப்படின்னு. இல்லை சார், இங்கே அந்த ஏவிஎம் வாங்கி போகிறோம், டப்பிங் போயிட்டுருக்காங்க. ஏன் நடந்து போகிற அப்படின்னு. இல்லை பக்கத்தில் தான் வீடு, அதனால நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து எங்கே பார்த்தாலும் பேசுவார். ஓகே. ஆமாம். ஓகேண்ணே. ஸோ நீங்கள் நடித்த படங்களில் கேரக்டரைசேஷன்னு ஒன்று இருக்குண்ணே. ஸோ அது ஒரு யூனிக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடித்தமான கேரக்டர், நான் இந்த படத்தில் ஒரு மகாராஜாவில் போலீஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெல்சன் மண்டேலாவில் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தீங்க. A1ல ஒரு உங்களுக்கு பிடித்த கேரக்டர்னா எந்த கேரக்டர் சொல்லுவீங்க? நான் ரொம்ப ரசித்து விரும்பி வந்து இந்த கேரக்டராகவே மாறிட்டேன், அதில் ஏதாவது ஃபன்னான அனுபவம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கு? இல்லை, கேரக்டர்னு பார்த்தா எல்லா கேரக்டருமே பிடிச்ச கேரக்டர் தான். பிடிச்சி செஞ்சால் தானே அது வந்து அந்த ரிசல்ட் இது வரும். இல்லை கரெக்டாக என்னென்னா நம்ம கொஞ்சம் கேரக்டராக வாழ்ந்திருக்கோம், அதில் அடாப்ட் பண்ணி வாழ்ந்திருக்கோம் அப்படின்னா வந்து போலீஸ் கேரக்டர். அந்த போலீஸ் இல்லை, இப்போ அதுவும் ஓகே தான். ஓகே. அது இந்த என்னது ரியலாகவே வந்து ஒருத்தர் வந்து டிவிஎஸ் பட்டி திருடன் வந்து ஒருத்தர் மாட்டினாப்புல. ஓகே. அவர் வந்து அவருக்கு வந்து ஏன் டிவிஎஸ் பட்டி திருடுற அப்படின்னு கேட்டால் போது அவர் சொல்லியிருந்தாப்புல, வந்து எனக்கு வந்து கீர் வச்ச வண்டி ஓட்ட தெரியாது, அதனால தான் வந்து திருடினேன். எனக்கு மண்டேலா வந்து ரொம்ப பிடிக்கும். மண்டேலா வந்து அந்த ஊர் ஆட்கள் அதில் கேரக்டரில் ஒன்று இறங்கி அது இப்படி தான் அந்த இசைக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படின்னு டைரக்டர் சொல்கிறது. இதெல்லாம் இப்போ A1 மகாராஜா இது வந்து கொஞ்சம் கமர்ஷியல், கொஞ்சம் அந்த என்ன காமெடிக்காக கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் இருக்கும். அதில் ஒரு மீட்டராகவே இருக்கும், ஒரு கேரக்டராகவே இருக்கும். ஸோ அது எனக்கு பிடிச்ச கேரக்டர். ஓகே. அதில் பேசப்பட்ட அரசியல் ஒரு மிகப்பரிய அரசியல் மண்டேலாவில். இவங்க கட்டின பாத்ரூம் பாதில் நான் போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அது ஒரு மாதிரி நல்ல ஒரு இதுவாக போயிருந்தது. அதுக்கப்புறம் உங்களோட பேரை கூகுளில் போட்டாலே வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ அங்கங்கே ஸ்க்ரோலில் அடிபட்டதுன்னு, அஜித் சாரோட ஒரு ஃபோட்டோ ஒன்று. ரைட்டு. அந்த சம்பவம் அங்கே என்னென்ன நடந்தது? ஸோ நீங்கள் மீட் பண்ணதற்கான எதனால் அந்த இடத்துல மீட் பண்ணதுக்கான வாய்ப்பு இருந்தது? இல்லை, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்தேன்ல, அப்போது வந்து இந்த ஜெமினி கணேசன் சாரோட வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு ஷூட் பண்ணாங்க. அதில் வந்து நான் ஏடியா ஒர்க் பண்ணேன். ஓகே. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது அப்போது வந்து ஜவுகார் ஜானகி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு நாங்கள் போய் அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அவங்கள பற்றி எடுக்கிறதுக்காக போயிருக்கும்போது அப்போது அங்கே வந்து அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து அஜித் சார் வந்திருந்தார். அஜித் குமார் சார் வந்து அல்டிமேட் சார். ஸோ அப்போ ஒரு சினிமாவில் ஒரு ஆர்வம் இருக்குல்ல, துடுக்கா, அப்போ ஓடி போய் அப்படி பேசினது அது வந்து பார்த்து சிரித்தார். சொன்ன பிறகு அவர் வந்து சிரித்தார். நான் அதை வந்து கொஞ்சம் இதுவாக சொன்னனால அது வந்து கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணி சொன்னாங்க. ஓகே சார். அதனால சொல்ல மாட்டீங்க இப்போ வெளியே என்ன சொன்னீங்க? எங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்கள். எங்களுக்குன்னு தனியாக ரெட் கார்பெட்டுக்குன்னு ஃபேன்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. ரைட்டு. அவங்களுக்காக அந்த கதையை சொல்லணுமா? ஆமாம். இப்போது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பேரண்ட்டு அப்பா வெளில நிற்கிறாரு, சொந்த பந்தங்கள்லாம் வெளில நின்றுட்டுருக்காங்க. ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து டாக்டர் வெளில வராரு. பரபரப்பாக போயிட்டுருக்காங்க நர்ஸு இதெல்லாம் சொல்லிட்டு. அப்போது டாக்டர் வெளில வராரு ரொம்ப சோகமாக. அப்படின்னு என்னாச்சு டாக்டர் அப்படின்னு அப்பா கேட்டார். இல்லை எப்படி சொல்கிறது, வந்து குழந்தைய வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் என்னாச்சு டாக்டர்? இல்லை, குழந்தையோட தலை பெருசாக இருக்குது, ஸோ ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். இப்போது தலை அஜித்னு பேர் போகிறோம் சார். சொன்னாலும் திரும்பி வருது எனக்கு ஒரு மாதிரி. அதை நான் பார்த்தேன். சரி, இந்த ஸ்டோரி ஒரே ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க. அதை நான் பார்த்து ஒரு மாதிரி சம்மமான. ஆனால் அஜித் அவர்கள் வந்து அப்போ ஒரு பீக்கில் இருந்தார். நான் பயங்கரமா இப்போ இருக்கிறத விட அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு டபுள் மடங்கு பீக்கில் இருந்தேன். அந்த டைமில் சொல்கிறதுக்கு எப்படிண்ணா அது சொல்லும் போது நமக்கே ஒரு யோசனையாக இருக்கும்ல, சொல்லலாமா அப்படின்னு. என்ன ரியாக்ட் பண்ணார் அவர்? இல்லை, அவர் சிரிச்சார். ஓகே. அவர் சிரிச்சுட்டு சரி ஓகே, அவங்க வேற ஒருத்தர் வரணும், சரி என்னைய வச்சு டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சார். இல்லை பட் கேட்டார்ல, அது வந்து அதுதான் அஜித் சாரோட குணம். அது அந்த படம் எப்போ நான் எடுக்க போறீங்க ஐயா? ஐயா அப்போ ஒரு கதை பண்ணா, ஏதோ அறியாத வயசுல அவள் ஒன்று யோசிச்சிருப்போம்ல, ஒரு அஜித் சார் ஃபேனா
ஒன்று யோசிப்போம்ல, அந்த மாதிரி அப்போ யோசிச்சது. ஓகேண்ணா. ஆனால் நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணால் டேரக்டராக மாறுவாங்க. நீங்கள் ஆக்டராக மாறி இருக்கீங்க. ஸோ டேரக்டர்லேருந்து ஆக்டராக எப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது? ஸோ அது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குமா இல்லை இது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குமா? இல்லை, ஆக்டிங் தானே இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதனால எனக்கு இதுதான் எனக்கு இதுதான் ஆக்டிங் தான் ஃபுல்லா. ஆமா. ஆனா டைரக்ஷன்ல டைரக்ஷன் வந்து இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு இல்லை. நான் கண்டிப்பா பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஓகேண்ணே. அப்பப்போ இந்த ஸ்கிரிப்ட்லாம் மைண்ட்ல ஓடும். ஓகேண்ணே. ஸோ இந்த கொம்பு சிவி இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படத்துல எந்த மாதிரியான காமெடி டோன், எந்த மாதிரியான கேரக்டர் கல்கி அவர்கள் வந்து உள்ள இன்புட்ஸா பண்ணியிருக்காரு? எந்த மாதிரினா, நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர். ஓகே. அதாவது இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஹீரோவும் சரத்குமார் சாரும். அதில் ஒரு பார்ட்னராக போய் சேர்ற மாதிரி ஒரு நானாக போய் பார்ட்னராக அவங்க கூட சேர்ந்துக்கிருவேன். ஓகே. ஸோ வந்து ஒரு ஓப்பனிங்கே வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வச்சுருக்காங்க சார். அது நீங்கள் பாருங்கள், படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்கள். ஓகே. நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன்லாம் வச்சு ஒரு த்ரூஅவுட்டாக ஒரு காமெடியனாக வந்து டைரக்டர் சாரை கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய வாய்ப்பு. ஏன்னா அவர் படத்தில் சூரிய அண்ணன் பண்ணியிருப்பாங்க, காமெடிலாம் ஒரு படத்தில் சொல்ல வேண்டாம். ஸோ இதுலேயும் வந்து ஃபுல்லாக ஜாலியாக செமையாக இருக்கும். சரி, ஓகேண்ணே. ஸோ அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களை வந்து நம்ம பார்த்து ரசிச்சு அவரை வந்து பிரம்மாண்டமான ஒரு ஹீரோ வேற, அவரோட சன், அவரோட நடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த அனுபவம் எப்படிண்ணே இருந்தது? ஸோ அவங்களோட பயணம் செஞ்ச இந்த பயணத்துல இந்த படத்துல நடிச்ச அனுபவம் எப்படி இருக்கு? ஒரு பக்கம் இந்த பக்கம் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் வேற இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷனாக தான் இருக்கு. அதுல நீங்க ஒரு பக்கம் ஒரு பார்ட்டா இருக்கீங்க. ஸோ அந்த அனுபவம் எப்படி இருக்கு? அதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஹீரோ வந்து பெரிய பெரிய கேப்டனோட பையன் அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாப்பில். நானும் ஃப்ரெண்டு மாதிரி தான், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுறது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரிஹர்சல் தான் போணுச்சு, ஒரு 2 நாள் ரிஹர்சல்லாம் போணுச்சு. ஸோ அப்போ ஆஃபீஸில் போகும்போதே ரொம்ப மிங்கிள் ஆகிட்டோம். அவர் ரொம்ப ஜாலியான, நல்ல ஹை ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்லியான டைப்பு. அப்படி தான் நாங்கள் இருந்தோம். அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு போகும்போது தான் வந்து தெரிஞ்சது, பா எவ்வளோ பெரியோட பையன் அப்படின்றது. இது அங்கே தான் தெரிஞ்சு. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் வந்து அவரை பார்க்குறதுக்காக ஆசையோட தன் வீட்டில் ஒரு புள்ள மாதிரி பார்க்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க. ஓகே. விஜயகாந்த் அதான் அந்த இதில் கூட சொல்லியிருப்பேன். அந்த ஒருத்தர் வந்து இங்கே எங்கள் அண்ணம்மா எங்கேயா அப்படின்னு வந்து கேட்குறாப்புல, வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காங்க, எங்கள் அண்ணம்மா எங்கே? உங்கள் அண்ணம்மா என்ன, நம்ம வேட்டி சட்டை, அங்கே வந்து லுங்கியே பெனியன் தான் போட்டிருப்பேன், அதான் காஸ்டியூமு. ஓகே. லுங்கி காஸ்டியூமு அந்த ஊர் ஆட்கள் மாதிரி தானே இருப்போம் நம்ம. இது யாரோ இந்த ஊர் ஆள் நினச்சிக்கிட்டு நம்மகிட்ட கேட்குறாங்க பிள்ளைங்க, ஏங்க உங்களுக்கு தெரியாது, உங்கள் அண்ணம்மா என்ன எப்படிங்க தெரியும்? நான் இந்த ஊர்லங்க, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேங்க, நடிக்க வந்திருக்கேன், நான் நடிகருங்க அப்படின்னு. அது தெரியுது தம்பி, இது எங்கள் அண்ணம்மா உனக்கு தெரியாதா, அந்த விஜயகாந்த் அண்ணன் எங்கள் அண்ணன். ஓ அப்படி சொல்கிறீங்களா, அது அந்த வருவாருங்க அப்படின்னு அவ்வளோ வீராப்பா பேசினா அவரை பார்த்தாக்கில் அப்படியே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே எங்கள் அண்ணன் மாதிரியே இருக்குது கண்ணு, அப்படி என்ன கொஞ்சம் ஹைட்டாக இருக்காப்புல அப்படின்னு அப்படியே அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி அவரோட குணமும் வந்து அப்படியே அவங்க அப்பா, நம்ம விஜயகாந்த் சார் நம்ம இப்போ பார்த்ததில்ல, ஆனால் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே. ஆனால் அதே மாதிரி தான் வந்து அவரும் இங்கேருந்து சாப்பாடு அவருக்கு பாசமாக வரும். அந்த சாப்பாடுலாம் அந்த சிக்கன், மீன், நண்டு எல்லாமே நம்ம ரூமுக்கு இந்த மாதிரி ஹீரோ கொடுத்து விட்டாங்க அப்படி சொல்லி கொடுத்து விடுவாங்க. ஓகே. ரொம்ப அற்புதமான அனுபவமா இருக்கு. ஸோ சரத்குமார் சார், நாங்க சமீபத்தில் டியூடு பார்த்தோம். அவரது அந்த கேரக்டர் இப்படியா இருப்பாரு அப்படின்னு நேரில் எப்படின்னா இருக்காரு, பழகின விதம் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் அவரோட நடித்த அனுபவம் எப்படின்னா இருக்கு? ரொம்ப ஜாலியான சார், வந்து பயங்கர ஜாலியாக இருப்பாங்க. நிறைய காமெடிலாம் சொல்லி சிரிச்சுட்டு ஒருத்தர் கூட வந்து அன்றைக்கி பழைய விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவார். பழைய இதெல்லாம் நடந்துச்சு, விழுந்து சிரிச்சுட்டே இருப்பான். செட்டே ஒரு வைப்பாக வச்சுக்கிறாப்புல. ஓகே. ரொம்ப ஜாலியான டைப்பு. வந்து இன்சிடென்ட்னு பார்த்தோம்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் நடிக்க வந்திருந்தார். அவர் வந்து இந்த கயிறை கட்டி மேலே இழுக்கிற ஷார்ட் போடுறது. ஓகே. அது பின்னாடி வந்து இந்த பென்ட்லாம் போட்டிருப்பாங்கல்ல,
பேண்ட் போட்டு இழுத்துருப்பாங்க. அப்போ வந்து சரத்குமார் சார் தான் அதை பிடிச்சி இழுக்கிற ஷாட். ஓகே. அவர் வந்து காலில் வந்து சார் என் உயிரை காப்பாற்றிட்டீங்க சார் அப்படின்னு, நான் உங்களை மறக்கவே முடியாது சார் அப்படிலாம் சொன்னேன். அப்போ அந்த கதையை சொன்னார். அப்படி தூக்குற ஷாட்டு இப்போ வந்து இங்கே வந்து இதாகிடுச்சு, இங்கே இறுகிடுச்சான். ஓ. மேலே இறுகினாக்கில் சரத்குமார் டேரக்டர் சொல்கிறாரா, சூப்பர் சார், பயங்கரம், செம்மையாக பண்ணுறீங்க. அதே தான் சரத்குமார் சார் இவர் நல்லா நடிக்க மாட்டாரு இருந்தால் இப்படி பண்ணாரு. இறக்கு ஃபஸ்ட்டு இறக்குங்க சார், சார் நல்லா போயிட்டுருக்கு சார். இல்லை இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறக்குனாங்க. சார் இங்கே எரிகிருச்சு சார், அதுதான் உண்மையாலுமே வந்து இங்கே எரிகிருச்சு போட்டிருக்கு. அதனால தான் அந்த பர்ஃபார்மன்ஸே வந்துருக்கு. அதான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு, இவ்வளோ நல்லா நடிக்க மாட்டீங்களே. ஓகே, நல்ல வேலை சார் என் உயிரை காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட் பேர் சொன்னாரா சார்? அவர் டிஃப்ரெண்டான இன்சிடென்ட்டாக இருக்கே சார். அவர் யாருன்னா நம்ம வடிவேல் சார் வந்து ஒருத்தர்கிட்ட போயிட்டு என்ன ஆமா பேசுவார்ல, அந்த ஆர்டிஸ்ட். ஓகே சார். சார் தொடர்ந்து பார்க்கும்போது ஆடியோ லான்ச் நடந்தது சமீபத்தில். நடக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு நெகிழ்வான ஒரு விஷயம்னு சொல்லலாம். பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து உங்களை பத்தி பேசியிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ என்னன்னா, கூட நடித்த நடிகர்கள் பேசுவது வேற, டைரக்டர் பேசுவது வேற. ஆனா இவங்க அவங்க பையன் நடிச்சிருக்காங்க, பார்க்க வந்திருக்காங்க. ஸோ வாழ்த்திட்டு போயிடலாம், சரத்குமார் சார் அவங்க பையனை வாழ்த்திட்டு முடிச்சுக்கலாம். ஆனா தாண்டின உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா படத்துல இருக்கு. அப்பதான் எங்களுக்கு புரிய வந்தது. ஸோ அது அந்த தருணம் எப்படின்னா இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க பேசினது வந்து. அதுக்கு முன்னால் அவங்க படம் பார்த்துருந்தாங்க. படம் பார்த்துட்டு அவங்க மேலே நமக்கு ஒரு மரியாதை இருக்கும். படம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சீன் வரும்போது பயங்கரமாக விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, நல்ல சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, படம் நல்ல காமெடி. ஏன்னா ஸ்கிரிப்டுக்கு எல்லாம் படம் பார்த்தவங்க எல்லாருமே ஸ்கிரிப்டில் இருக்கவங்க. ஸோ அதனால் கொஞ்சம் தெரியும் முன்னாடியே அந்த சீன் தான் அப்படின்றது தெரியும். அவங்க மட்டும் புதுசாக பார்க்கும்போது ஸோ அது பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணிட்டு படம் பார்த்துட்டு வெளியில் வந்தாக்கில் ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் வந்து சொன்னாங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க கல்கி, உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தேங்க்யூ மேம். உண்மையாலுமே வந்து ஒரு கேப்டன் வந்து நமக்கு வந்து சொன்ன ஒரு ஃபீலிங், நல்லா நடிச்சிருக்கு அப்படின்னு. ஓகேண்ணே. ஆனால் உங்களை ஏதாவது ஒரு விஷயம் இப்போ எப்படின்னா, எனக்கு இந்த பவரான ரோல் கொடுத்துருக்கலாமே, இந்த படத்தில் நம்ம நடித்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினச்ச படங்கள்லாம் என்ன படங்கள்ண்ணே? எனக்கு வந்து இது பருத்தி வீரனே அப்படிதான். எனக்கு வந்து பருத்தி வீரன்லேயே நடிச்சிருக்க. அது என்னென்னா, அதில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னென்னா, அந்த சின்ன வயசு கேரக்டர் இருக்குல்ல, அப்போ எனக்கு மீசை கூட வந்திருக்காது. சின்ன வயசு கேரக்டர் நான் தான் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லிட்டாப்ல. டேரக்டருக்கு தான் தெரியும். பட் வந்து ஒருத்தர் வந்து நீ தான் அது நடிக்க போகிற அப்படின்னு நம்மளை உசுப்பி ஏற்றி விட்டாப்ல. அப்படியா அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் டேரக்டர் கூட தானே இருப்பேன். இந்த அறியாத வயசு புரியாத மனசு அது கம்போசிங் போயிட்டுருக்கு. இளையராஜா சார் வந்து நீ இந்த சாங்கியா உனக்கு தாண்டா அப்படின்னு சொன்னால் அப்படியே கனவு காண்போம். அறியாத வயசு அது புரியாத மனசு இதில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கான் அப்படின்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அது அங்கே தான் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. நான் அப்போ இல்லைன்னா நான் வந்து இதில் என்ன இதுன்னா, நான் அந்த ஆஃபீஸில் தான் வந்து எல்லா இன்சிடெண்ட்டுமே நடந்தது. இப்போ நான் வந்து நைட்லலாம் கம்போசிங் பண்ணுவாங்க. டைரக்டர் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஓடி போய் பார்த்தோன்னா அதுக்குள்ளே கம்போசிங் பண்ணால் ஐயோ ஏன் அந்த கம்போசிங்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த படமே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் அதை ஃபஸ்ட்டு வந்தது. எனக்கு வந்து பொன்ராம் சார் இருக்காங்களா, அவங்க வந்து விஜய் சேதுபதி அண்ணா ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது. நான் போனேன். ஆஃபீஸ் தேடி போகும்போது நான் ஒரு ஆஃபீஸை கண்டுபிடிச்சி போகிறேன். அந்த ஆஃபீஸ் நான் பருத்தியூரனில் வேலை செஞ்ச ஆஃபீஸ், கொம்பு சிவிக்கான ஆஃபீஸ். நான் அதை பார்த்தாக்கல என்னடா இது, நம்ம இங்கேருந்து தான் அப்படி வந்து ஒன்று ஏக்கத்தில் இருந்திருப்போம்ல. இப்போ வந்து பருத்தியூரன் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஏக்கம் இதெல்லாம் இருந்திருக்கும். பட் அது ஒரு விஷயம், அது சும்மா சொல்லியிருப்பாங்களோ என்னன்னு தெரியாது, நடக்காமல் போச்சு. ஆனால் அதோட ஃபீல் உணர்வு இருக்கும்ல. அதே ஆஃபீஸில் இன்றைக்கி வந்து ஒரு த்ரூஅவுட்டாக ஒரு பொன்ராம் சார் வந்து காமெடிக்கு பேர் போனவர். ஸோ அவர் வந்து என் படத்தில் நீங்கள் காமெடியாக நடிக்கிறீங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய இதாக இருக்கும். அதாவது விஜய் சேதுபதி என்ன ஒன்று சொல்லுவாங்க, நீ வந்து ஒரு விஷயத்துக்கு நீ தயாராகிட்டே இரு, நீ வந்து நீ இது தயாராகிட்டு உனக்குன்னு ஒன்று ரெடி ஆகும்.
நீ போயிட்டே இரு, அது ஒன்று ஒரு ஒரு இடத்துல வந்து இது பண்ணும்போது அது ஒன்று ஸ்பார்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். ஓகே. அந்த மாதிரி நம்ம எங்கேயோ வெளியிலலாம் சுற்றிட்டு வந்து இது பண்ணுவோம், அதே ஆஃபீஸில் வந்து வரும்போது ஒன்று ஸ்பார்க் ஆகிடுச்சு. ஓகேண்ணே. அதுதானே. ஓகேண்ணே. ஆனால் ஒரு சின்ன கேம் செக்மெண்ட். ஸோ நாங்கள் ஒரு 10 நம்பர் வந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு. 10 நம்பரில் நான் காமெடி ஆர்டிஸ்ட் பேர்லாம் சொல்லுவேன், யார் யார் எந்தெந்த நம்பர் அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? போயிடலாமா? ஃபஸ்ட்டு கோவை சரளா மேம். 7. 7. கவுண்டமணி சார். 2. 2. செந்தில் சார். 5. 5. விவேக் சார். ஐயோ. 3. 3. ஓகே. வடிவேல் சார். 1. 1. ஓகே. சந்தானம் சார். ஆஹா. 5 சொல்லிட்டனோ? 3 சொல்லிட்டீங்க, 2 சொல்லிட்டீங்க, 1 சொல்லிட்டீங்க, 7 சொல்லியிருக்கீங்க. 4 சொல்லல. 4 சொல்லல. 4. 4. ஓகே. யோகி பாபு. மாட்டி விட்டீங்களே. ஆமா. 5. 5. நாகேஷ் சார். ஆத்தடி, இதெல்லாம் யோசிக்கவே இல்லை, நீங்க மாட்டி விட்டீங்க பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே. 6. 6 தான். அதெல்லாம் இல்லைங்க, அவருக்கு ஒன்னே கொடுக்கலாம். நீங்க 1 தான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, ஆமா, வடிவேல் ஆமா. சார் சொல்லியிருக்கீங்க. ஸோ கருணா சார். 7. 7. சூரி. ஐயோ. 7 ஆல்ரெடி கோவை சரளா மேம் சொல்லியிருந்தீங்க. ஓ, சொல்லிட்டேனா? ஆமா. 7 சொல்லிட்டேன். ஓகே ஓகே. 8. 8. சூரி சார். இல்லைங்க, அவங்களாம் கொடுக்க முடியாதுங்க. இவ்வளோ இதுவாச்சு. சரி, ஓகே, இருக்கிற சொல்லாத நம்பரில் ஒன்று. ஓகேண்ணா, நன்றி. அப்போ ஃபர்ஸ்ட் வரிசையில் வடிவேல் சார் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். நாகேஷ் சார்லாம் அடுத்தடுத்து இதில் வந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்ததுண்ணே. ஸோ அதுக்கப்புறம் அடுத்ததா லைன் அப்பில் என்னென்ன? எல்லா காமெடி ஆர்டிஸ்டையும் வந்து ஃபர்ஸ்ட்ல இதுக்கு கொடுக்கலாம். ஓகே. வந்து நீங்கள் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். நான் ஓகே, ஃபர்ஸ்ட்லேயே எல்லாரையும் கொடுத்துடலாம். ஆமாம். ஓகேண்ணே. ஸோ அடுத்தடுத்த லைன் அப்பில் என்னென்ன படங்கள்ண்ணா இருக்குது உங்களுக்கு? இப்போ வந்து பென்ஸ் போயிட்டுருக்கு. பாக்கியராஜ் கண்ணன் டைரக்ஷனில் மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் நடிக்கிறாங்க. ஓகே. ஸோ லாரன்ஸ் மாஸ்டர் ஃப்ரெண்டாக அதுலேயும் காமெடி. அதுலேயும். ஆமாம். ஓகே. லாரன்ஸ் மாஸ்டர் நாங்கள் வெளியே இருந்து நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அவரோட நடிக்கிற அனுபவம் எப்படின்னு இருக்கு? ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் வந்து காமெடிலாம் வந்து கலைக்கிறவர் அவர். ஓகே. இந்த எக்ஸ்பிரஷன் கொடுங்க, அவருக்கு டிஃபால்ட்டாக ஒன்று வந்துடும். அவரோட மூடு வந்து சீரியஸாக இருக்கும், நம்ம மூடு கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஸோ அவருக்கு என்ன இது பண்ணுறது, இந்த எக்ஸ்பிரஷன்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு அந்த காமெடிக்கான எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் மாஸ்டர் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம்னு ரொம்ப ஜாலியாக இருக்கும் மாஸ்டர் கூட. ஓகே. எனக்கு இப்போ ஒரு பர்த்டே வந்துருச்சு. சும்மா மாஸ்டர் எனக்கு பிறந்தநாள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் கேரவன் போய் ஃபோட்டோ எடுத்தார். திடீர்னு பார்த்தா ஒரு 30,000 காசு கொடுத்தாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே. இது வந்து இல்லை, அது சொல்லாமா என்னன்னு கூட தெரில எனக்கு. சரி, நான் அதெல்லாம் இது பண்ணல. இல்லை நான் எப்போதுமே கொடுக்குற வழக்கம், நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தாரு. ஓகே. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே. அடுத்து என்ன படம்? அடுத்து வேற என்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? வேற வந்து சூர்யா சார் கூட வந்து கருப்பு ஆஜய் பாலாஜி சார் ஓகே டைரக்ஷனில். ஸோ அதில் வந்து நட்டி இருக்கார் இல்லைங்களா, நட்டி சார் கூட ஒரு காம்பினேஷன். சூர்யா சார் த்ரிஷா மேம் காம்பினேஷனில் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த கொம்பு சிவி அப்படின்ற படத்தில் ஒரு தனியாளாக இருக்க ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக மட்டும்தான் உள்ள படம் முழுவதும் ட்ராவல் பண்ணுற முதல் படமாக இந்த படம் இருக்குமாண்ணே? இன்ட்ரோடக்ஷன் அப்படி தான் இருக்கும். ஓகே. அது நான் சொல்ல வாய் வருது, ஆனால் படம் பார்த்து தெரிஞ்சுது. ஓகே, சொல்லக்கூடாது. ஆமாம், சூப்பர். நல்ல இன்ட்ரோடக்ஷனே ஒரு 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 செமையாக இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே. ஆமாம், சரத்குமார் சார் வந்து நான் விட்டா சொல்லிடுவேன் நான். படம் பார்த்து சொல்லு. ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ கவுண்டமணி செந்தில் சார் படங்கள்லாம் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா, அவங்க நடித்த படங்கள் தனியாக காமெடி ட்ராக் தனியாக இருக்கும், அவங்களுக்குனே தனியாக ஒரு போர்ஷன்ஸ் போகும், படத்தில் நடுவில் இன்செர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சந்தானம் சார் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜோனில் காமெடி பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ட்ராவல் எடுத்து வந்தாங்க. வடிவேல் சாரும் கொஞ்சம் அப்படி அந்த மாதிரி வந்தாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ரகங்களில் காமெடி பண்ணால் பிடிக்கும்னு?
உங்களுக்கான ஸ்பேஸ் எனக்கான ஸ்பேஸ் இதுதான், நல்ல கிரிக்கெட் கிரவுண்ட்னா இந்த மாதிரி இருந்தால் நான் வந்து சூப்பராக பேட்டிங் விளாடும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அதுதான் வடிவேல் சார் தான் நமக்கு வந்து என்னென்னா இப்போ வந்து நிறைய கவுண்டர் காமெடிகள் நிறையா வரும். இப்போ ஓகே. வந்து வடிவேல் சார்ட்ட வந்து இந்த பர்ஃபார்மன்ஸு, அந்த ஊரில் நடக்கிற விஷயங்கள், அந்த கேரக்டராக ஒன்று பண்ணுவார். ஓகே. அந்தந்த ஊரில் இந்த இப்படிலாம் பண்ணுவாங்க, அந்த பாடி லாங்குவேஜாக ஒன்று பண்ணுவார். ஸோ அதோட சேர்ந்து இந்த கவுண்டர் காமெடி இருக்குல்ல, அது சேர்ந்தா நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேண்ணா. ஆமாம், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. கொம்பு அது வந்து கேரக்டராகவும் இருக்கணும், அந்த கேரக்டர் மீறாமையும் இருக்கணும் அப்படின்றது என்னோட. ஓகேண்ணே. ஓகேண்ணே. ஸோ கொம்பு சிவி படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஸோ அதில் அண்ணனோட ரோல் வந்து எல்லாருக்குமே வைரலாக தெரியணும் அப்படின்னு பிரியோ டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்களை பேசியிருந்தீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ. வர 19 ரிலீஸு டிசம்பர் 19. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்கள் படம் ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ வந்து கேப்டனும் சரத்குமார் சாரும் பொன்ராம் சார் டைரக்ஷனில் நடித்த மாதிரி ஒரு படம் இருக்கும். ஒரு திரும்பி ஒரு கேப்டனை பார்த்த மாதிரி இருக்கும் ஃபீல். ஓகே. ஆமாம், நான் படம் பார்த்துட்டேன், அதனால நான் சொல்கிறேன். ஓகே. நன்றிண்ணே. நன்றி.